விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் கல்லுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ளருந்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூருக்கு அருகே உள்ள பூரிக்குடிசை என்ற பகுதியில் தமிழ்நாடு பனையேரிகள் சங்கம் சார்பிலே கல் உரிமை மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு கல் உரிமை மாநாட்டிற்கு கல்லூரிமை சங்க தலைவராக இருக்கிற நல்லசாமி தலைமை தாங்கியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் ஆகியோர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த மாநாடு நடத்துகின்றவர்கள் கொடுத்த கல் உணவு என்று சொல்லி அருந்தினார். அதற்கு பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர் அவர்களும் கல் அருந்தினார். அந்த பகுதியிலே தொடர்ந்து அந்த மாநாட்டிலே தற்போது சீமான் பேசி வருகிறார். இந்த மாநாட்டில் சுமார் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக கல் படைமரம் ஏறுபவர்கள் கல் இறக்கி விற்பனை செய்வர்கள் மீது போடப்படுகிற வழக்குகளை தொடர்ச்சியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும், கல்லை தேசிய பணமாக அறிவிக்க வேண்டும் மற்றும் கல் இயக்கி விற்பனை செய்வதற்கான அனுமதியை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல் உணவு தான் மது வகை கிடையாது, கல் உணவு தான் என்கிற அடிப்படையில் சீமான் தற்போது பேசி வருகிறார். தொடர்ந்து மாநாட்டில் விவசாய சங்கங்களை சார்ந்த ஏராளமானவர் கலந்து கொண்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.